ஹாய் என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய புக் பேக் ஆன்சர் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.26 த டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன் ஃபாலோஸ் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இஏ கேட்டிருக்காங்கப்பா. அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இஏக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் எழுதலாமா? கே தட் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் இஏ டிவைடட் பை ஆர்டி. சரியா? அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பாருங்கள். கே தட் இஸ் ஈக்குவல் டு 4.5 இன்ட்டு 10 to the power of 11 செகண்ட் இன்வர்ஸ். ஸோ செகண்ட் நம்ம யூனிட்டை விட்டுக்கலாம். இன்ட்டு இ பவர் மைனஸ் 28,000 இன்ட்டு கே பை டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இப்போ பாருங்கள், இங்கேயும் பை டி, இங்கேயும் பை டி, சேம் ஈக்குவேஷன் தான். அப்போ இந்த மைனஸ் 28,000 இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் இஏ பை ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 28,000. மைனஸும் மைனஸும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இஏ தட் இஸ் ஈக்குவல் டு 28,000 இன்ட்டு 8.314. ஆரோட வேல்யூ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 8.314 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 232,742 ஜூல் அப்படின்னு வரும். சரியாப்பா? இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர். ஏன்னா ஆன்சர் நமக்கு ஜூல்ஸில் வரும். இப்போ நம்ம அதை கிலோ ஜூல் எழுதிக்கலாம். கிலோ ஜூல் எழுதும்போது என்ன பண்ணுவோம்? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அப்போ நான் 232.74 கிலோ ஜூல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அது இஏவுடைய வேல்யூ. ரைட்? ஸோ ப்ராப்ளம் ஓவர். இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே அந்த ஈக்குவேஷன் எழுதி அதுக்கு ஈக்குவலண்டான பார்ட் நம்ம எது இருக்குது அப்படின்னு பார்த்துடணும்ப்பா. ஸோ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஈக்குவலண்ட் பார்ட் இந்த மைனஸ் இந்த 28,000 இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? இஏ வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ.